குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th 10th இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸாமில் 39வது கொஷினாக கேட்பாங்க. அது இல்லாமல் இது மொத்தம் எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின். ஸோ இந்த 5 மார்க் வந்து எப்படி வந்து ஈஸியாக எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா பார்க்க போகிறோம். 39வது கொஷின், ப்ரிப்பேர் அன் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் யூஸிங் த ஹிங்ஸ் கிவன் பிலோ. கீழே வந்து ஹிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிங்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அட்ராக்டிவான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஹிங்ஸுங்கிறத பார்க்கலாம். விவி கார்ஸ், ஒரு விவி கார் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ட்ரைவ் யுவர் ட்ரீம்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. எக்ஸிபிஷன் கம் சேல், கண்காட்சி, ஒரு கண்காட்சியில் விற்பனையும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், நாங்கள் விற்பனைக்கு மட்டும் இல்லை சர்வீஸும் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் வேரியன்ட்ஸ் அவைலபிள், டிஃப்ரெண்ட்டான கார்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இஎம்ஐ அவைலபிள், மாதம் மாதம் கட்டிக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் ட்ரைவ், நீங்கள் வந்து கார் வாங்குறீங்க அப்படின்னா ட்ரைவ் டெஸ்ட் பண்ணிக்கலாம். 20% டிஸ்கவுண்ட், அக்சசரிஸில் 20% கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதுமே டிஸ்கவுண்ட்டு ஆஃபர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து சேல்ஸே அதிகமாகும். ஸோ அதனால் 20% டிஸ்கவுண்ட். புக் யுவர் காரை புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம் கார்டன், சென்னை. சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கலாம். எக்ஸாமில் அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சைடில் பார்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த பார்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும். பார்த்துக்கோங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டு ஃபுல்லாகவே அட்ராக்டிவாக தான் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ராக்டிவான பார்டர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவி கார்ஸ், அதாவது ஒரு கடை இருக்குது அப்படின்னா அந்த கடையோட நேம் டாப்பில் இருக்கணும். விவி கார்ஸ் நல்லா டார்க்காக போல்டு லெட்டர்ஸில் க்ளீனாக நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு அதுதான். தேர்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா கீழே அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ் ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் எது வேணுமாலும் கொடுக்கலாம். ஏதோ ஒரு நம்பர் எழுதி வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, பார்டர். செகண்ட் ஸ்டெப்பு கடையோட நேம், அவங்க கொடுக்கலனாலும் நம்மளே ஒரு நேம் க்ரியேட் பண்ணலாம். தேர்டு ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ், அவங்க அட்ரஸ் கொடுக்கலனாலும் நம்மளே ஒரு அட்ரஸ் கொடுக்கலாம். ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் அப்படின்னா மிக்ஸி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின், ஃபேனு, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிக்சர்ஸ் வரைவோம்ல. அந்த மாதிரி இப்போ விவி கார்ஸ் அப்படின்னா இது வந்து கார் ஷோரூம். ஸோ கார் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கார் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்சரை அங்கே கொடுத்துடணும். ஒரே ஒரு பிக்சர் மட்டும் வரையக்கூடாது. ஒரு 2 அல்லது 3 பிக்சராவது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கணும். ஃபிஃப்த்து அவைலபிள், அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்களே ஹிங்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அவைலபிள், புக் யுவர் கார், எக்ஸிபிஷன் கம் சேல், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், ஆல் வேரியன்ட்ஸ் அவைலபிள், ஃப்ரீ டெஸ்ட் ட்ரைவ், 20% டிஸ்கவுண்ட் ஆன் அக்சசரிஸ், ட்ரைவ் யுவர் ட்ரீம்ஸ். இது எல்லாமே அவங்க கொடுத்த ஹிங்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இவங்க டிரைவர் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அது ஸ்லோகனாக எடுத்து அப்படியே எழுதிட்டோம். சப்போஸ் அதில் ஸ்லோகன் இல்லை அப்படின்னா நம்மளே ஒரு ஸ்லோகனை என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணி எழுதணும். சரி, இதெல்லாம் கொடுத்துட்டீங்க. இப்போ 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்களே. சப்போஸ் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டாம். மீதி இருக்க டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள் என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதினா போதும். இப்போது எதுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டருக்கு ஒரு மார்க். செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்க கடையோட நேம் ஹெட்டிங் கொடுத்துருக்கோம்ல, தலைப்பு, அதுக்கு ஒரு மார்க். 2 மார்க் முடிஞ்சதுங்களா? 3 பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு மார்க்கு அட்ரஸுக்கு ஒரு மார்க். ஃபஸ்ட்டு பார்டருக்கு ஒரு மார்க்கு, செகண்டு தலைப்புக்கு ஒரு மார்க்கு, தேர்டு அட்ரஸுக்கு ஒரு மார்க்கு. ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரையக்கூடிய பிக்சர்ஸ் உங்களால் எவ்வளோ அட்ராக்டிவாக வரைய முடியுமோ அவ்வளோக்கு அட்ராக்டிவாக வரைங்க. ஃபோர்த்து பிக்சர்ஸ், 4வது மார்க் முடிஞ்சுது. 5வது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன். சரிங்களா? அதில் இது இருக்கும், டிஸ்கவுண்ட் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேண்டாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் வித் ஸ்லோகன். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு மார்க். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், பார்டருக்கு ஒரு மார்க்கு, தலைப்புக்கு ஒரு மார்க்கு, 2 மார்க் முடிஞ்சுது. 3வது மார்க்கு அட்ரஸ், 4வது மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ், 5வது மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த ஹிங்ஸுக்கு ஃபுல்லாகவே சேர்த்து இதை வந்து நீங்கள் எங்கே வேணுமாலும் மாற்றி அட்ராக்டிவாக எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபுல்லாகவே என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் இருக்குது. ஸ்லோகன் இல்லைன்னா நீங்கள் ஒன்று ஸ்லோகன் க்ரியேட் பண்ணி எழுதுங்க. சரிங்களா? இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்டோடு நிறுத்திருக்காங்க. வெப் அட்ரஸ் கொடுக்கணும். www.vvcars.com அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்க தலைப்புக்கு தகுந்த மாதிரி www.com
ஏதோ ஒரு இதை போட்டுவிட்டு சிஓஎம் போட்டுருங்க. அந்த வெப்பு வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், மறந்துட வேண்டாம். ஸோ 5 மார்க் வந்து எப்படி எடுக்கணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.